மேட்டூர் அருகே கோயில் திருவிழாவில் நாட்டு வெடி வெடித்த விபத்தில் உயிரிழந்த 4 பேர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் கோரிக்கை விடுத்துள்ளார். தலைமை செயலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கஞ்சநாயக்கன்பட்டியில் உள்ள திரௌபதி அம்மன் கோயில் திருவிழாவில் நிகழ்ந்த வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தமிழ்நாடு அரசு 3 லட்சம் ரூபாய் நிவாரணமாக அறிவித்துள்ளதாக தெரிவித்தார். இந்த நிவாரண தொகை 10 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதேபோல மேட்டூர் தொகுதியில் மூடப்பட்ட தொழிற்சாலைகளால் 6000 குடும்பங்கள் வாழ்வாதாரம் இழந்துள்ளதாக தெரிவித்த சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம், அரசு சார்பில் தொழிற்சாலை குறித்து ஆய்வு நடத்தப்பட்டு உடனே அதனை திறக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். என்னோட தொகுதியில பெரிய கம்பெனி மெட்ராஸ் அலுமினியம் ஆல்கோ கம்பெனி செல்லட் கம்பெனி 20 வருஷமா 6000 பேர் வேலை செஞ்சாங்க. அந்த கம்பெனி சிக்கிட்டு மூடி இருக்காங்க. அந்த தொழிலாளர்கள் அந்த கம்பெனி திறக்கணும் அப்படின்னு சொல்லி துறை அமைச்சர்கிட்டையும் தொழிலாளர் துறை அமைச்சர்கிட்டையும் நீங்கள் கேள்வி வைங்கன்னு சொன்னோம். நாங்கள் கொடுத்துருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து முதலீட்டை ஈர்க்க முயற்சி எடுத்தார்கள். இன்னும் எங்களுடைய சேலம் மாவட்டத்தில் பல செக்யூரிட்டிகள் மூடி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 6000 பேர் வேலை செஞ்சுருக்காங்க. அந்த கம்பெனி கிட்டத்தட்ட 5000 கோடி ரூபா மதிப்பீடு. அந்த திறந்து என்னுடைய தொகுதியில் 6000 பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு முதலமைச்சர் அவர்கள், துறையினுடைய அமைச்சர், தொழில் அமைச்சர்களும் அந்த ஏற்பாடு செய்யணும். அதை சார்ந்து தான் தூத்துக்குடி கம்பெனி மூடி இருக்கு. இதை கட்டுப்பாடு கன்சென்ட் ஆர்டர், மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கன்சென்ட் ஆர்டரோட அந்த கம்பெனியை திறப்பதற்கு ஏற்பாடு பண்ணணும். அதே மாதிரி கெம்ப்ளாஸ் பிளான்ட் அந்த கம்பெனியும் மூடி இருக்கு. அந்த கம்பெனியும் திறக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள். ஏன்னா தொழிலாளர் பாதிச்சிருக்காங்க. தொகுதியில் தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்குது.